ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மட்டன் கோலா உருண்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொத்துக்கறி மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். அதோட ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, தென் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, ஏன்னா வெங்காயத்திலே தண்ணி விடும். ஸோ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் வந்து அதாவது பொரிக்கடலை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சைஸ் அளவுக்கு பல்லாரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக கூட திரட்டி போடலாம். பால்ஸாக போட்டால் தான் கோலா உருண்டை. சேம் மெத்தட் தான் நம்ம கறி வடைக்கும் செய்வோம். ஸோ வந்து நோன்பு வருது, ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இந்த மாதிரி நல்ல ஹீட்டான ஆயிலில் போட்டுட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.